துலாம் ராசி நேயர்களுக்கு இனிய வணக்கம். சனி பகவானால் துலாம் ராசிக்கு 100% இந்த கெடுதல்கள் கட்டாயமாக ஏற்படும். நீங்கள் எந்த ஒரு வேலையையோ அல்லது ஏதாவது ஒரு இடத்தை வாங்க வேண்டும், ஒரு இடத்தை விற்க வேண்டும் என்பது பற்றிய எதையாவது நீங்கள் யோசித்து வைத்திருந்தீர்கள் என்றால் அதை நீங்கள் சிறிது காலம் தள்ளி போடுவது என்பது உங்களுக்கு மிக அதிக அளவில் வெற்றியை தேடிக் கொடுக்குமாம். ஏனென்றால் சனி பகவானின் தாக்கத்தினால் உங்களுக்கு அதிக கெடுதல்கள் ஏற்பட இந்த ஒரு ஆண்டில் வாய்ப்புகளானது அதிகமாகவே இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்கள் இந்த ஒரு தீபத்தை மட்டும் சனி பகவானுக்கு ஏற்றுங்கள். சனி பகவானின் மனதானது குளிர்ச்சி அடைந்து சனி பகவானின் கோபத்திலிருந்து நீங்கள் தப்பித்து விடலாமாம். அதன் பிறகு நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அந்த காரியம் கட்டாயம் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்குமாம். அப்படிப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த தீபத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். எனவே தவறாமல் துலாம் ராசி நேயராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு பொறுத்தவரை அவர்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க நினைப்பார்கள். இருந்தாலும் ஏதாவது சவால்கள் ஆன ஏதாவது கஷ்டங்கள் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறோம். எவ்வளவு சவால்களை சந்தித்தாலும் இவர்கள் மனது உடைந்து போக மாட்டார்களாம். அனைத்து சவால்களையுமே எதிர்த்து போராடக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக துலாம் ராசிக்காரர்கள் விளங்குவார்கள். அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் எந்த அளவுக்கு உங்களுக்கு கெடுதல்கள் ஏற்படும் என்றால், நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் அதில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு கஷ்டத்தை தரக்கூடியதாகவும் நஷ்டத்தை தரக்கூடிய ஆண்டாகவும் உங்களுக்கு இந்த ஆண்டானது அமையுமாம். எனவே நீங்கள் வாரம் வருகின்ற சனிக்கிழமை நாட்களில் உங்களுடைய வீட்டிலோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய சனி பகவான் கோவிலுக்கோ நீங்கள் செல்ல வேண்டுமாம். சென்று இந்த ஒரே ஒரு சக்தி வாய்ந்த தீபத்தை நீங்க சனி பகவானுக்கு ஏத்துறது மூலியமா உங்களுக்கு அதிக அளவுல நன்மைகள் ஏற்படுமாம். அப்படி நீங்க பண்ணவில்லை அப்படின்னா சனி பகவான் தாக்கத்தினால உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுமா. உங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு நீங்கள் இருவருமே பிரிவதற்கான வாய்ப்புகளும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட அதிக அளவுல வாய்ப்புகளானது இருக்கின்றதாம். எனவே சனி பகவானின் கோபத்துக்கு நீங்கள் ஆளாகாமல் இருக்க இந்த ஒரு சக்தி வாய்ந்த தீபத்தை நீங்க ஏற்றணுமா. அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தோம்னா, எள் இருக்கல்லவா, எள் தீபம் தாங்க. அதாவது கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய அந்த எள்ளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டு அதுல இழுப்பு எண்ணெய் இருக்கல்லவா, இழுப்பு எண்ணெயை சிறிதளவு ஊற்றி அதுல அந்த எள்ளையும் சிறிதளவு எள்ளெண்ணெயையும் நீங்கள் சிறிதளவு கலந்து கொண்டு நீங்கள் 2 திரியிட்டு சனி பகவானுக்கு ஏற்ற வேண்டும். அதை சனி பகவான் கோவிலுக்கு சென்று நீங்கள் ஏற்றினாலும் பரவாயில்ல, இல்லைன்னா சனி பகவான் கோவில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இல்லை என்று கூறுபவர்கள் உங்களுடைய வீட்டில் கூட நீங்கள் சனி பகவானை நினைச்சிட்டு ஏற்றலாம். சனி பகவான் ஒருமுகப்படை இல்லை என்றாலும் பரவாயில்லை, பூஜை அறையில் நீங்கள் சனி பகவானை மனதார நினைத்துக்கோங்க. மனதார நினைத்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. ஏற்றிட்டு அதற்கப்புறமா நீங்க சனி பகவானின் வாகனமாக கருதப்படக்கூடிய கருடன் இருக்கல்லவா, கருடனுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது உணவை தானம் பண்ணணுமா. அப்படி நீங்க தானம் பண்றதுனால உங்களுக்கு அதிக அளவுல வெற்றியை தேடி கொடுக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த எல்லை ஊற்றி நீங்க ஏற்றுகின்ற தீபத்துக்கும் அதுவும் அந்த கருடனுக்கு நீங்க கொடுக்கின்ற தானத்திலேயே இருக்கிறதாம். இதை மட்டும் நீங்க பண்ணாலே போதுமா, அவ்வளவு சக்தி வாய்ந்த சனி பகவான் தாக்கத்திலிருந்து நீங்கள் தப்பித்து விடலாமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு சிறிய செயலுக்கு இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் இதை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இதனை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.